இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் இறைமகனேசுடைய அன்பும் அருளும் ஆசிரும் நிறைவாக கிடைப்பதாக. இன்று தவக்காலம் 37வது நாளில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இறைவன் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இன்றைய இறை வார்த்தையும் எங்களுடைய சபையின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சலேசியாரும் நம்மை தொடர்ந்து ஆன்மீக பயணத்தை வழிநடத்தி செல்கின்றார்கள். அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இன்றைய முதல் வாசகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் தொடக்க நூலிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாக அருளப்படுவாய், தந்தையாக அழைக்கப்படுவாய் என்று ஆண்டவராய கடவுள் ஆபிரகாம் என்பவரை இன்று முதல் நீ ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய், உன்னுடைய இனத்தை பல்கி பெருகச் செய்வேன் என்று இன்னைக்கு அருமையாக சொல்றார். ஏன் இதை சொல்றாருன்னா, ஆண்டவராய கடவுள் ஆபிரகாம் இருந்தவரை ஆபிரகாம் என்று இனி உன் பேர் அழைக்கப்படும். தன்னுடைய பேருக்கு அவருக்கு ஒரு புது பேர் வைத்து, இன்று முதல் நீ ஒரு புது பிறப்பாக, புது மனிதராக, புது இனமாக அந்த இனத்தை பருகி பெருகச் செய்து நீ ஆண்டவராய கடவுளுடைய அந்த உடன்படிக்கையை மக்களிடம் எடுத்து கூறி, அந்த மக்கள் அந்த உடன்படிக்கையை பின்பற்றி அந்த உடன்படிக்கையின் வழியாக அந்த மக்கள் கடவுளுடைய இரக்கத்தையும் அன்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைய நாளில் சிறப்பாக அழைப்பு விடுக்கின்றார். அதான் ஆபிரகாம் என்பவரை ஆபிரகாம் என்று அழைக்கப்பெற்று புது பெயர் கொடுத்து புதுசாக அவருக்கு அவருடைய எண்ணங்களை எல்லாம் மாற்றி அந்த உடன்படிக்கையை அவர்கிட்ட கொடுத்து அந்த உடன்படிக்கை வழி நடத்த சொல்றார். அந்த உடன்படிக்கை வழியாக இந்த மக்களை வழி நடத்த சொல்றார். அதே போல ஆபிரகாமும் செய்கின்றார். என்ன சொல்றார்? மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம் நீ தலைமுறை தரும் உனக்கு பின்வரும் உன் வழிமுறையினரும் என் உடன்படிக்கை கடைபிடிக்க வேண்டும் என்றார். நீங்க மட்டும் கிடையாது, இன்னைக்கு இந்த உடன்படிக்கையை உன் கூட இருக்கிறவங்க மட்டும், இப்போ ஒன்று கூட வாழ்றவங்க மட்டும் இந்த உடன்படிக்கையை கடைபிடிக்கன்னு சொல்லல அவர். இந்த உடன்படிக்கை நான் கொடுக்கின்ற கட்டளைகள் இவற்றை இந்த தலைமுறையில் மட்டும் இல்லை, உங்களோடு வாழ்கிற மக்கள் மட்டும் கிடையாது, இனி வர்ற தலைமுறை எல்லாம் உன்னுடைய தலைமுறை. அதனால தான் உன்னுடைய தலைமுறை அவர் வழியாக ஏற்படுத்திய உறவு இது எல்லாம் உன்னிடமிருந்து அவங்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நீ இன்னொரு தலைமுறை கற்றுக் கொடுக்கணும், அந்த தலைமுறையில் இன்னொரு தலைமுறைக்கு போகணும். அதை நீ ஒவ்வொரு தலைமுறையும் இதை பின்பற்ற வேண்டும். என்னுடைய கட்டளைகளையும் உடன்படிக்கையும் பின்பற்றும் பொழுது என்னுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள், என்னுடைய மக்களாக இருப்பார்கள் என்று ஆண்டவராய கடவுள் ஆபிரகாமிடம் சொல்கின்றார். இன்று நம்ம பார்ப்போம், நம்முடைய ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம், நம்முடைய தாத்தா பாட்டிகிட்ட நிறைய குணங்கள் அந்த உடன்படிக்கை. அதான் உடன்படிக்கை என்பது அவர் கொடுத்த கட்டளைகள், அவர் கொடுத்த நியமங்கள், அவர் கொடுத்த நல் குணங்கள், நற்பண்புகள், நற்செயல்கள். இதுதான் அவர் ஏற்படுத்திய உடன்படிக்கை. அவர் வேற எந்த உடன்படிக்கை ஏற்படுத்தல. நம்ம கடவுளோட உடன்படிக்கையோடு இருக்கும் பொழுது அந்த கடவுளோட இருக்க உடன்படிக்கைன்னா, கடவுள் எப்படி அன்பா இருக்கிறாரு, எப்படி கடவுள் நேர்மையாக இருக்கின்றார், கடவுள் எப்படி பாசத்தோடு இருக்கிறாரு, எப்படி கடவுள் நேசத்தோடு இருக்க, அந்த உடன்படிக்கையை தான் கடவுளோட ஆபிரகாம் ஏற்படுத்தி கொண்டார். கடவுள் ஆபிரகாமோட ஏற்படுத்தி கொண்டார். அந்த உடன்படிக்கையை ஆபிரகாம் தன்னுடைய தலைமுறையருக்கு விட்டு கொடுத்து சென்றார். இன்று அந்த தலைமுறையாக நம்மளும் வந்திருக்கிறோம், கடவுளுடைய இரக்கத்தை உணர்ந்திருக்கோம், கடவுளை பின்பற்றுகின்றோம். அப்போ அந்த உடன்படிக்கையை நம்ம எவ்வளோ அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து செல்கிறோம், எந்த அளவுக்கு நாம் அந்த உடன்படிக்கை கடைபிடிக்கின்றோம் அப்படின்னு தான் ஆபிரகாம் வழியாக இன்று நமக்கு ஒரு கேள்வி எழுப்புகின்றார். நம்ம குடும்பத்தில் இப்போ நம்ம தாத்தா பாட்டி நமக்கு குடும்பத்தில் நிறையா சொல்லி கொடுத்துருப்பாங்க. கட்டளையில் எப்படி கடைபிடிக்கணும், கோயிலுக்கு போகணும், கடந்த நாட்களில் திருப்பலியில் பங்கேற்கணும், அட்லீஸ்ட்டு வீட்டில் ஜெபமாலை சொல்லணும், சில காரியங்கள் தலைமுறை நம்ம கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இன்று இந்த தலைமுறையில் என்னுடைய தலைமுறைக்கு நான் என்னத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன்? இறை ஆட்சியை பற்றி, இறை வல்லமையை பற்றி, கடவுளுடைய திட்டத்தை பற்றி, கடவுளுடைய இரக்கத்தை பற்றி நான் வருகின்ற ஜெனரேஷன், என்னுடைய பேர பேத்திகளுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய உறவினர்களுக்கு, என்னோட சார்ந்தவர்களுக்கு என்னால் முடிந்ததை எவ்வளோ செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவராய கடவுள் நம்மிடம் கேள்வி எழுப்புகின்றார் ஆபிரகாம் வழியாக. அந்த தலைமுறையாக நம்மளும் கடமைப்பட்டிருக்கோம். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட நம்மளும் திருச்சபையில் நமக்கு பேர் திருமுழுக்கின் வழியாக அந்த திருமுழுக்கு அன்னைக்கு நமக்கு பேர் சூட்டப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு பேரும் ஆண்டவராய கடவுளுடைய பெயரால் நமக்கு பேர் சூட்டப்பட்டிருக்கின்றது. நாமும் அந்த உடன்படிக்கையை ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் ஒவ்வொரு தலைமுறைக்கு எடுத்து செல்ல நம்ம அனைவரும் அந்த பேர் என்று திருமுழுக்கில் நமக்கு பேர் கொடுத்தார்களோ அன்று நம்
எடுக்கின்றோம் வாக்குறுதி, நானும் தலைமுறை தலைமுறையாக இந்த உடன்படிக்கையை கடத்தி செல்வேன், இந்த உடன்படிக்கையை நான் எடுத்து செல்வேன். அதாவது நற்பண்புகளையும் கடவுளுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் எடுத்து செல்வேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாள் நாம் அழைப்படுகின்றது. நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் தலைமுறைக்கு சில விஷயத்தை சொல்ல மறந்திருப்போம். இறை வார்த்தையும் இறை ஆட்சியும் இறை வல்லமையும் சொல்ல மறந்திருப்போம். ஆனால் இன்றைய இந்த தவ காலத்தில் முயற்சி எடுப்போம். நான் இந்த மண்ணுல விட்டு விண்ணுலத்துக்கு செல்லும் பொழுது இந்த மண்ணுல வாழ்கின்ற என்னுடைய தலைமுறையினருக்கு நான் என்னத்தை விட்டுட்டு போகிறேன், என்ன உடன்படிக்கையை அவங்களோட ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கையை எப்படி அவங்க அதை கடைபிடிக்க நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சிந்திப்போம். நிறைவாக இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய சபையின் பாதுகாவலர் இந்த உடன்படிக்கையில் ரொம்ப கவனமாக இருந்தார். ஆண்டவராய கொடுத்த அந்த கட்டளைகளை நிறைவாக கடைபிடித்தார். நிறைவாக கடைபிடித்ததால் இன்று புனிதராக திகழ்கின்றார். அதில் எப்பவுமே அவர் உறுதியாக இருந்தார். அவர் அந்த கடவுளுடைய அந்த உடன்படிக்கை, அவரோடு ஏற்படுத்திய உடன்படிக்கையை அடுத்தவர்களோடு பகிர்ந்தார். இன்று எங்களுடைய சபையில் இருக்கின்ற குருக்களாக இருக்கட்டும், நாங்கள் எல்லாம் அவருடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணுறோம். அதுதான் ஒரு உடன்படிக்கை. கடவுள்கிட்ட இருக்கிற அந்த இரக்கத்தையும் அன்பையும் உணர்ந்து புத்தகம்லாம் எழுதினார். இப்போ நாங்கள் அந்த புத்தகத்தைலாம் ஃபாலோ பண்ணி அந்த புத்தகத்தின் வழியாக எங்களுடைய ஆன்மீகத்தை நாங்கள் புதுப்பித்துக் கொள்கின்றோம். இன்ட்ரோடக்ஷன் டு த டிவோட் லைஃப், ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு தொடக்க உரைன்னு எழுதியிருக்காரு. அதெல்லாம் நாங்கள் பின்பற்றுகின்றோம். இது எப்படி உடன்படிக்கை? அவர் உணர்ந்து கடவுள் மூலமாக உணர்ந்து ஆசிரியை பெற்றுக்கொண்டு அந்த கட்டளைகளை நியமங்களை கடைபிடித்ததால் அவரால் எழுத முடிஞ்சு அந்த புத்தகத்தின் வழியாக இன்று நாங்கள் பயனடைகின்றோம். அதை நாங்களும் இன்னொரு தலைமுறைக்கு எடுத்து செல்ல முயற்சி எடுக்கின்றோம். நீங்கள் அந்த முயற்சி எடுக்க வேண்டும். அதற்காக இன்றைய நாளை சிறப்பாக மன்றாடுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமீன்.